ஹத்தீஸ்வராய நமக. வந்திருக்கும் மகனுக்கு நல்ல வழியை காட்டி ஈஸ்வரா பரமேஸ்வரர். சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? திருமணம் ஆகிறதுக்கு. வேற அவ்வளவுதானே? வருங்காலம் எப்படி இருக்கு? வந்திருக்கும் மகன் இவன் காஞ்சி காமாட்சியின் பரிபூரண அருள் பெற்றவன். பூர்வ ஜென்ம பயனாய் இஜென்மத்தில் நல்ல புத்தி யூகம் கொண்ட மகன். ஆனாலும் தற்போது நல்ல சிந்தனை இல்லை. சிந்தனையில் குழப்பம், தடுமாற்றம், செய்தொழிலில் வளர்ச்சி இல்லாத நிலை, தடை தாமதம் காட்டுது. லாபமும் தடை தாமதம் தான் காட்டுது. திருமணத்திலையும் தடை தாமதம் தான் காட்டுது. மொத்தத்தில் அகத்தியன் என்னை வந்து பார்த்த பின் உனக்கு எல்லாம் சுபமே. தினம் காலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள உன் வீட்டுல காஞ்சி காமாட்சி அம்மன் படத்துக்கு முன்னாடி நல்லெண்ணெய் அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய உனக்கு எல்லாம் சுகமே. தொழிலையும் மரண பயத்தை காட்டுது. தொழில நிம்மதி இல்லை, வளர்ச்சி இல்லை, எதுவுமே சிந்தனையில நல்ல புத்தி இல்லை. உங்களுக்கு தடுமாற்றமா இருக்கு. நல்ல அறிவாளி தான், ஆனா தற்சமயத்துல நல்ல புத்தி இல்லை. நீங்க செய்யறதெல்லாம் தடை தாமதத்தை தான் காட்டுது. உண்மையா இல்லையா? அதுதான் கிடைக்கு. நீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே பூர்வ ஜென்ம பயனா நீங்க காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய உங்களுக்கு உடனே எல்லாமே நல்லது நடக்கும். திருமணமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, இரண்டுலயும் கூடிய சீக்கிரத்துல நல்ல வழி காட்டும். நல்ல வருது, நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. இந்த தெய்வத்தை மட்டும் நீங்க வழிபாடு செஞ்சிட்டீங்கன்னா எல்லாமே நல்லதுன்னு சொல்றாரு ஐயா. ஆனா நல்லது கூடிய சீக்கிரத்துல நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. அதனால உங்க வீட்டுல இதை செய்யுங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லது நடந்ததுக்கு அப்புறம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நேரடியா போயிட்டு வாங்க.